ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? நம்ம விஜயும் மல்லியும் அந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம்னு சொல்லிட்டு நாலு மொழியும் எங்கே இருக்கா வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் விளக்கெண்ணெயை ஊற்றி தேடிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய வேண்டுதல், அவங்களுடைய ஒரு அலைதல் அது எல்லாமே நிறைவேறுமா நிறைவேறாதா, வெண்பா கிடைப்பாளா கிடைக்க மாட்டாளான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சீரியல்னாலே அப்படி தானுங்க. கொஞ்ச நேரம் அப்படிக்கா சுத்த வைப்பாங்க, கடைசியில் நம்ம கண்ணு மூலையே உட்கார வச்சுருவாங்க. இது தானே காலங்காலமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் அதை எப்படி ரிஸ்க் எடுத்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றது தான் இங்கே மேட்ரு. இப்போ தீபிகா ஏதோ திருட்டு வேலை பண்ணுறா. ஏன்னா தீபிகாவுக்கு இங்கே நடக்கிற விஷயம் எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தீபக் ஒரு கேள்வி எழுப்புறாரு. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு சரி இவங்களை ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு துப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லியும் விஜய் இருந்துக்கிட்டு நம்ம அந்த தீபிகாவை ஃபாலோ பண்ணலாங்க, அப்போ தான் நமக்கு ஏதாச்சும் ஒரு துப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த தீபிகா பின்னாடியே சுற்றிட்டு இருக்காங்க. தீபிகாவுக்கு தெரியாமலேயே தீபிகாவும் அவங்க ரெண்டு பேரையும் ஃபோன் பண்ணி ஒரு இடத்துக்கு வர வச்சு அங்கே பணத்தை கொடுக்குறாங்க. எப்படியோ நல்ல வேலை செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் தான் தீபிகா வச்சு அந்த வெண்பாவை கடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபிகா நினச்சிட்டு இருக்கா. ஆனால் அது உண்மையில் அவனுங்களும் அந்த வரைக்கும் லாபம், நம்ம உண்மையை சொல்ல போய் நமக்கு வர்ற மகாலட்சுமி நம்ம ஏன் வேணான்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி பணத்தை வாங்கிக்கிறானுங்க. அது வீடியோ ரெக்கார்டாக எடுத்துக்கிறாங்க மல்லி விஜயம். அது பின்னாடி இருக்க செவத்துக்கு பின்னாடி இருந்து அவங்க ரெண்டு பேரும் பார்க்குறாங்க. வெளிலன்னா நீங்கள் போய் தம்ப்நெயிலில் பாருங்கள், அவங்க ரெண்டு பேரும் கொட்டை கண்ணை வச்சுன்னு முழிச்சு பார்த்துருங்கிறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம தீபிகா இருந்துக்கிட்டு அவங்களாட்டமே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதால அவங்க கீழே குச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறமா சரி இவங்க ரெண்டு பேரும் தான் இதுக்கான ஆளுங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு மல்லியும் விஜயும் வராங்க. ஒழுங்கு மாதிரியே சொல்லுங்கள், எதுக்காக அவங்க கிட்ட பணம் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நாங்கள் பணம் வாங்குறோம் ஏதோ வாங்குறோம், உனக்கு என்னமா வந்தது கோமா வேலையை பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மல்லியை கீழே தள்ளி விட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் துரத்தி பிடிச்சிட்டு தர்ம அடி கொடுத்து ஓடுறாரு நம்ம விஜய். அவங்க ரெண்டு பேரையும் கையும் கழுவுமா பிடிச்சி ஒரு இடத்துல மரத்தில் கட்டி வச்சுட்டு இப்போ மட்டும் நீங்கள் ரெண்டு பேரும் உண்மையை சொல்லலை, அதுக்கப்புறம் அவ்வளோதான் சொல்ல, என்ன சார் கேட்குறீங்க, எதுக்காக எங்களை அடிக்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு. இப்போ நீ எதுக்காக அந்த அம்மா கிட்ட பணம் வாங்கின, என் பொண்ணை கடத்துறதுக்காக தானே அப்படின்னு சொல்ல, சார் நீங்கள் வேறு சும்மா டென்ஷன் பண்ணாதீங்க சார், அந்த பொண்ணு வேறு யாரோ கடத்தின்னு போயிட்டாங்க, அந்த பொண்ணு நாங்கள் தான் கடத்தி வச்சுருக்கோன்னு நினச்சிக்கிட்டு இவங்க பணத்தை கொடுக்குறாங்க, நாங்களும் வர்றதை ஏன் விடுவானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணத்தை வாங்கிக்கிட்டோம். நீங்கள் வேறு அவங்கக்கிட்ட ஏதாச்சும் சொல்லி இந்த பணத்தை மறுபடியும் வாங்குற மாதிரி வச்சுக்காதீங்க சார் அப்படின்னு சொல்ல, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்ல, ஆமாம் சார் எந்த இடத்துல என் பொண்ணு தொலைஞ்சு போனா, எந்த இடத்துல அவளை நீங்கள் விட்டீங்க அப்படின்னு சொல்ல, நாங்கள் கடத்துறது உண்மைதான், அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்குள்ளே அந்த குழந்தை குடுக்குன்னு ஓடிச்சு, அதுக்கப்புறம் எங்கே போச்சுன்னு தெரியல, வேணா அந்த ஏரியாவில் போய் நீங்கள் சிசிடிவி கேமராவோ ஏதோ ஒன்று பார்த்து நீங்கள் வேணால் கண்டுபிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் அவனை விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த தீபிகாவுக்கு இப்போதைக்கு தெரிய வேண்டாம், ஏன்னா இப்போதைக்கு அவங்ககிட்ட இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு சந்தோஷம், இல்லைன்னா அவங்க வேறு பக்கம் வெண்பாவை தேட ஆரம்பிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் நமக்கு தான் ரிஸ்க் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் மல்லியும் எடுத்துக்கிட்டு இவங்க சைலண்ட்டாக அந்த இடத்துல போய் மல்லியை வெண்பாவை கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ராசஸில் இறங்குறாங்க. அப்போ தான் அங்கே இருக்கிற ஃபுட்டேஜில் தெரியுது ஒரு அம்மா கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க எங்கே போகிறாங்க எங்கே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீபக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அவங்களும் கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்க நம்பரை ட்ரேஸ் பண்ணி அவங்க எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்கிறத எக்ஸாக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்தா அங்கே வெண்பாவை கட்டி வச்சுருக்காங்க. இவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சூப்பு, அப்படி தந்தூரி, அப்புறம் அந்த கேஎஃப்சின்னு சொல்லுவாங்களா அது இதுன்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் ஆர்டர் போட்டு தின்னுக்கிட்டு இருக்குது. இதே என்னடா இப்படி தின்னுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பக்கத்தில் நம்ம ராஜேஸ்வரி, அடி பாவீங்களா நீங்கள் எல்லாரும் சேர்ந்தா இந்த வேலையை பார்த்தீங்களாடி, உங்களுக்கு என் பொண்ணு என்னடி பாவம் பண்ணா, எடி என் பொண்ணை இப்படி வறுத்து எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரத்த கண்ணீர் வருது நம்ம விஜய்க்கு. என்னதான் இருந்தாலும் அவங்க பொண்ணு மேலே பாசம்ன்றது இருக்கத்தானே செய்யும், அதனால அவர் கதறி அழாத குறதா அந்த அளவுக்கு ஒரு பாடுபட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரோட கண்ணில் மண்ணை தூவிட்டு எப்படியாச்சும் வெண்பாவை கடத்திட்டு போயிடணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வேலை பார்க்குறாங்க. ரெண்டு பிச்சைக்காரங்க பிச்சை கேட்குற மாதிரியும் அது அந்த வேஷத்தில் அவங்கள ஃப்ரெண்டை வர வச்சுட்டு அவங்களுடைய கவனத்தை திசை திருப்பிட்டு அந்த கேப்பில் நம்ம மல்லியும் விஜயும் நம்ம வெண்பா குட்டியும் தூக்கிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவனை போன்னு சொல்லி துரத்தி விட்டுட்டு, ஏன்னா நம்ம ராஜேஸ்வரி தான் எச்சிக்கையில் கூட காக்கா ஓட்ட மாட்டாளே, பிச்சைக்காரனை கூட 5 பைசா காட்ட மாட்டாளே, அப்படிப்பட்டவ எப்படி போடுவா, வாதாடி கடைசியில் அவன் பிச்சையும் போல ஒன்றும் போல அவனும் ஓடி போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து திரும்பி பார்க்குறாங்க, பின்னாடி பார்த்தா அந்த குழந்தைய காணும். ஆட பாவி, இதெல்லாம் இவங்களோட செட்டப்பா, இந்த வெண்பாக்ஸ் குட்டி பீஸாசி எங்கே போய் தொலைச்சி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் தேட, தீபிகா ஒரு பக்கம் சந்தோஷத்தில் ஓட அடடடா பார்க்கறதுக்கே கண்வெல்லாம் காட்சியாக இருக்கடா. இப்போதான் என்ன நடக்குது அப்படின்ற மெயின் ட்விஸ்ட் இருக்குது. அது என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.